Hi learners, 9th standard 5th chapter coordinate geometry பார்த்துட்ருக்கோம். exercise 5.2 உடைய continuation பார்க்கலாம். 7th sum, if a of 1 minus 1 comma 1, b of 1 comma 3 and c of 3 comma a are the points, and if ab is equal to bc, then find a. ஸோ இங்கே வந்து 3 பாயிண்ட்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 3 பாயிண்ட்ஸ் இருக்கும்போது நம்ம இதை வந்து ஒரு ட்ரையாங்கிளாக நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ a minus 1 comma 1, b of 1 comma 3, c of 3 comma a அப்படின்ற 3 பாயிண்ட் இருக்குது. இதில் ஏபியும் பிசியும் ஈக்குவல் சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுலேருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா, இந்த சி ஆஃப் 3 கம்மா ஏல ஏ அப்படின்ற பாயிண்ட்டுக்கு பதிலாக என்ன வேல்யூ வரும், ஏக்கான வேல்யூ என்ன வரும் அப்படின்றத நம்ம இப்போ கண்டுபிடிக்கணும். ஸோ எங்கள் கொஷினில் ஒரு ஹிண்ட் கொடுத்துட்டாங்க, ஏபி ஈக்குவல் டு பிசின்னு. அதாவது ஏபி அப்படின்ற 2 பாயிண்ட்டுக்கான டிஸ்டன்ஸும் பிசி அப்படின்ற 2 பாயிண்ட்டுக்கான டிஸ்டன்ஸும் ஈக்குவலாக இருக்குதுன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. இப்போ இதுலேருந்து தான் நம்ம இப்போது இந்த சம்முக்கான சொல்யூஷன் பார்க்க போகிறோம். ஏபி ஈக்குவல் டு பிசி இது தான் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஏபிக்கான டிஸ்டன்ஸ் என்னன்றதை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அதனால் x1 ஈக்குவல் டு -1, y1 ஈக்குவல் டு 1, x2 ஈக்குவல் டு 1, y2 ஈக்குவல் டு 3 அப்படின்னு வேல்யூ எழுதிக்கலாம். Distance d is equal to root of x2 minus x1 the whole square plus y2 minus y1 the whole squareல தான் இந்த x1, y1, x2, y2 ஓட வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணி ஏபிக்கு நடுவில் இருக்க டிஸ்டன்ஸை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அப்போது root of x2 minus x1 the whole square plus y2 minus y1 the whole square which is equal to root of 1 minus a minus a plus and 1 plus 1 the whole square plus 3 minus 1 the whole square which is equal to root of 1 plus 1 oda value 2, so 2 square plus 3 minus 1 oda value 2, so 2 square which is equal to root of 2 square oda value 4 plus 2 square oda value 4 which is equal to root 8. அதாவது 4 plus 4 oda value 8. இதுதான் AB என்ற பாயிண்ட்ஸ்க்கு நடுவில் இருக்க டிஸ்டன்ஸ். இப்போது இது வந்து பிசிக்கு ஈக்குவல்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதனால் அடுத்ததாக நம்ம பிசின்ற பாயிண்ட்டுக்கு நடுவில் இருக்க டிஸ்டன்ஸ் என்னன்னு பார்க்க போகிறோம். அப்போது x1 ஈக்குவல் டு 1, y1 ஈக்குவல் டு 3, x2 ஈக்குவல் டு 3, y2 ஈக்குவல் டு a. ஸோ d is equal to root of x2 minus x1 the whole square plus y2 minus y1 the whole square னு எழுதிக்கலாம், which is equal to 3 minus 1 ஓட வேல்யூ 2, so root of 2 square plus இது a minus b the whole square ஃபார்முலாவில் இருக்குது. அதாவது a ஸ்கொயருக்கு பதிலாக a ஸ்கொயர் plus b ஸ்கொயர் இருக்குது. அதாவது இங்கே வந்து ஸ்கொயர் பண்ணணும், மைனஸ் 2 இன்ட்டு ஏயோட வேல்யூ a, b ஓட வேல்யூ 3 which is equal to root of 2 square oda value 4 plus a square plus 3 square oda value 9 minus 2 3s are 6, so 6a which is equal to root of a square plus 4 plus 9 13 minus 6a. இதுதான் வந்து பிசிக்கான டிஸ்டன்ஸ். இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஏபி அப்படின்ற பாயிண்ட்டுக்கான டிஸ்டன்ஸையும் பிசின்ற பாயிண்ட்டுக்கான டிஸ்டன்ஸையும் ஈக்குவேட் பண்ண போகிறோம். root a is equal to root of a square plus 13 minus 6a. இது ஏன் நம்ம ஈக்குவேட் பண்ணுறோன்னா, ab ஈக்குவல் டு பிசி அப்படின்ற கண்டிஷன் வந்து நமக்கு கொஷனில் கொடுத்துருக்காங்க. அதனால் நம்ம இந்த ஸ்டெப் எழுதுகிறோம். இப்போது இந்த பக்கம் இருக்க ரூட்டும் இந்த பக்கம் இருக்க ரூட்டும் கேன்சல் ஆகிடுது. அப்போது a ஸ்கொயர் மைனஸ் 6a ப்ளஸ் 13 ஈக்குவல் டு 8 அப்படின்ட்டு வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடுக்கு கொண்டு வரலாம். அப்போ a ஸ்கொயர் மைனஸ் 6a ப்ளஸ் 13 ப்ளஸ் 8 இந்த பக்கம் வரும்போது மைனஸ் 8ன்னு வரும், ஈக்குவல் டு 0. அதாவது a ஸ்கொயர் மைனஸ் 6a ப்ளஸ் 13 மைனஸ் 8ஓட வேல்யூ ப்ளஸ் 5 ஈக்குவல் டு 0. இப்போது இந்த ஈக்குவேஷனுக்கு நம்ம ஃபேக்டர்ஸ் வந்து கண்டுபிடிக்கணும். அப்போது 5 1s are 5ன்ற வேல்யூ வரும், சைன் ரெண்டுத்துக்கும் மைனஸ்ன்னு வரும். அப்போ தான் -5 -1 வந்து ப்ளஸ் 5 வரும், -5 -1 ஆட் பண்ணும்போது -6ன்ற வேல்யூ வரும். அப்போது
a minus 5 into a minus 1 equal to 0. a minus 5 equal to 0 or a minus 1 equal to 0. அப்போ a equal to 5, a equal to 1 அப்படின்னு ரெண்டு வேல்யூ வரும். ஸோ என்ன சொல்ல வராங்கன்னா இந்த ட்ரையாங்கிளில் ஏவுடைய வேல்யூ 5ஆக இருக்கலாம், இல்லைன்னா ஏவோட வேல்யூ 1ஆக இருக்கலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ a equal to 1, 5. Eighth sum, the abscissa of a point A is equal to its ordinate and its distance from the point B of 1, 3 is 10 units. What are the coordinates of A? ஸோ கொஷினில் ஏன்ற பாயிண்ட் இருக்குது, அந்த பாயிண்ட்டோட அப்சிஸாவும் ஆர்டினேட்டும் வந்து ஈக்குவலாக இருக்குன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. பின்னு இன்னொரு பாயிண்ட் இருக்குது 1, 3ன்னு, அந்த பியிலேருந்து ஏக்கான டிஸ்டன்ஸ் என்னென்னா 10 யூனிட்ஸ்னு கொடுத்துட்டாங்க. இப்போது நம்ம ஏன்ற பாயிண்ட்டுக்கான கோஆர்டினேட்ஸ் அப்சிஸாவும் ஆர்டினேட்டும் என்னன்றதை கண்டுபிடிக்கணும். நமக்கு ஏற்கனவே தெரியும் அப்சிஸானா எக்ஸுன்னும் ஆர்டினேட்னா ஒய்ன்னும், அதாவது ஏல இருக்க பாயிண்ட் எக்ஸ், ஒய்ன்னு நம்ம எழுதுவோம் இல்லையா, அந்த பாயிண்ட் என்னன்றதை இப்போ கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ கொஷினில் பார்க்கலாம். ஸோ ஏன்ற பாயிண்ட் இருக்குது, அதோட அப்சிஸாவும் ஆர்டினேட்டும் ஈக்குவல்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. அதோட வேல்யூ என்ன நமக்கு தெரியாது, அதனால் எக்ஸ் ஒய் அப்படின்னு நம்ம எழுதுகிறோம். ஆனால் இங்கே இன்னொரு இது கொடுத்துருக்காங்க, என்னென்னா டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த பாயிண்ட் பி, அதாவது பியிலேருந்து தான் ஏக்கான டிஸ்டன்ஸ் வந்து நம்ம என்னென்னு பார்க்க போகிறோம். அதனால் இங்கே பீன்ற பாயிண்ட்டு தான் x1 y1 வரும். அப்போ ஏன்ற பாயிண்ட்டு x2 y2ன்னு வரும். அதனால தான் x2, y2 அப்படின்னு எழுதியிருக்கோம். இப்போ இந்த சம்முக்கான சொல்யூஷன் பார்க்கலாம். இப்போ டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த பாயிண்ட் பி அப்படின்றது என்னென்னு பார்க்கலாம். டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த பாயிண்ட் பி ஆஃப் 1, 3, பிஏ அப்படின்ற பாயிண்ட்டுக்கான டிஸ்டன்ஸ் என்னன்றதை பார்க்கணும். அப்போது x1 equal to 1, x2 y1 equal to 3, x2 equal to, ஸோ இங்கே ஏன்ற பாயிண்ட்டை தான் நம்ம x2, y2 அப்படின்னு நம்ம அசியூம் பண்ணுறோம். அதனால் x2 equal to x2, y2 equal to y2. அப்போ d is equal to root of x2 minus x1 the whole square plus y2 minus y1, y1 ஓட வேல்யூ 3, ஸோ y1 the whole square which is equal to 10 units. ஸோ கொஷின்லேயே இதுக்கான டிஸ்டன்ஸ் 10 யூனிட்ஸ்னு கொடுத்துருக்கனால அதை வந்து 10க்கு நம்ம ஈக்குவேட் பண்ணுறோம். இப்போது இது a minus b the whole square ஃபார்முலாவில் ரெண்டுமே ஃபார்மேட்டில் இருக்குது ரெண்டும். இதை நம்ம இப்போது வந்து எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறோம். அப்போது root of a minus b the whole square ஃபார்முலாவில் நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணோன்னா ஏயோட வேல்யூ a ஸ்கொயர், அப்போ x2 the whole square ப்ளஸ் 1 ஸ்கொயர் மைனஸ் 2ab, அதாவது 1 into x1 x2ன்னு வரும், அதனால 2x2ன்னு எழுதிக்கிறேன். ப்ளஸ் இதுவும் a minus b the whole square ஃபார்முலாவில் இருக்குது. a ஸ்கொயர்னால் y2 ஸ்கொயர் ப்ளஸ் 3 இருக்குது, அப்போது 3 ஸ்கொயர் மைனஸ் 2 இன்ட்டு ab, ஏயோட வேல்யூ y2, பியோட வேல்யூ 3 ஈக்குவல் டு 10 யூனிட்ஸ். அடுத்த ஸ்டெப்பில் x2 ஸ்கொயர் வந்து x2 the whole ஸ்கொயரோட வேல்யூ x2 ஸ்கொயர் மைனஸ் 2x2 ப்ளஸ் 1 ப்ளஸ் y2 the whole ஸ்கொயரோட வேல்யூ y2 ஸ்கொயர் மைனஸ் 2 3s are 6, 6 into y2 6y2 ப்ளஸ் 3 ஸ்கொயரோட வேல்யூ 9 ஈக்குவல் டு 10. அடுத்த ஸ்டெப்பில் x2 ஸ்கொயர் ப்ளஸ் y2 ஸ்கொயர் மைனஸ் 2x2 மைனஸ் 6y2 ப்ளஸ் 1 ப்ளஸ் 9 இருக்குது, அப்போ வேல்யூ ப்ளஸ் 10 ஈக்குவல் டு 10. இப்போ கொஷினில் நமக்கு அப்சிஸா ஆஃப் எ பாயிண்ட் ஏ இஸ் ஈக்குவல் டு இட்ஸ் ஆர்டினேட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது ஏன்ற பாயிண்டில் எக்ஸோட வேல்யூ என்னவோ அதே தான் ஒய்யோட வேல்யூவும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இங்கே நம்ம இந்த எக்ஸ் ஒய்யை வந்து x2 y2ன்னு அசியூம் பண்ணிக்கிறோம். அதனால் x2 ஈக்குவல் டு y2 அப்படின்னு நான் எழுதுகிறேன். அதாவது y2 இருக்கிற இடத்துல x2 அப்படின்றத சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அப்போது ரூட் ஆஃப் x2 ஸ்கொயர்
ப்ளஸ் ஒய்2 ஸ்கொயர்னு இருக்குது, அதாவது ஒய்2க்கு பதிலாக x2ன்றதை சப்ஸ்டியூட் பண்ணோன்னா இங்கே x2 ஸ்கொயர்னு வந்துடும். மைனஸ் 2x2 மைனஸ் 6y2ன்னு இருக்குது, y2க்கு பதிலாக x2 வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ப்ளஸ் 10 ஈக்குவல் டு 10. இப்போது x2 ஸ்கொயர் ப்ளஸ் x2 ஸ்கொயர் 2x2 ஸ்கொயர் மைனஸ் 2x2 ப்ளஸ் 6x2ஓட வேல்யூ மைனஸ் 8x2 ப்ளஸ் 10. ஸோ இதில் ரூட்குள்ளே இருக்குது. இட்ஸ் இஸ் ஈக்குவல் டு 10. இப்போ நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இந்த ரூட் இருக்குது இல்லையா, அந்த ரூட்டை நம்ம வெளியே எடுக்கணும். அதனால் ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ், அதாவது ரூட் ஆஃப் 2x2 ஸ்கொயர் மைனஸ் 8x2 ப்ளஸ் 1 நம்ம ஸ்கொயர் பண்ணுறோம். அதே மாதிரி 10ஐயும் நம்ம ஸ்கொயர் பண்ணுறோம். லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரூட்டும் இருக்குது ஸ்கொயரும் இருக்குது, அதனால் இது ரெண்டும் கேன்சல் ஆகிடுது. அப்போது 2x2 ஸ்கொயர் மைனஸ் 8x2 ப்ளஸ் 10 ஈக்குவல் டு 10 ஸ்கொயரோட வேல்யூ 100. இப்போது 100 லெஃப்ட் ஹேண்ட் சைடுக்கு கொண்டு வரலாம். அப்போ 2x2 ஸ்கொயர் மைனஸ் 8x2 ப்ளஸ் 10 ப்ளஸ் 100 ஈக்குவல் டுக்கு ஆப்போசிட்டில் வரும்போது மைனஸ் 100ன்னு வரும். ஸோ ஈக்குவல் டு 0. 2x2 மைனஸ் 8x2 ப்ளஸ் 10 மைனஸ் 100ஓட வேல்யூ மைனஸ் 90 இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ இதில் வந்து காமனாக 2ன்ற வேல்யூவை வெளியே எடுக்கிறேன். அப்போது 2 ஆஃப் x2 ஸ்கொயர் மைனஸ் 8 2ஆல் டிவைட் பண்ணால் 4x2 மைனஸ் 90 2ஆல் டிவைட் பண்ணும்போது 45 ஈக்குவல் டு 0. இப்போ இந்த 2வை ரைட் ஹேண்ட் சைடுக்கு கொண்டு போகிறோம். அப்போ 0 இன்ட்டு 2ன்னு வரும். 0 இன்ட்டு 2 வேல்யூ 0. அதனால் x2 ஸ்கொயர் மைனஸ் 4x2 மைனஸ் 45 ஈக்குவல் டு 0. இப்போ இதுக்கான ஃபேக்டர்ஸ் பார்க்கலாம். மைனஸ் 45. ஸோ இதுக்கு ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்கணும். அது வந்து மைனஸ் 4ஆக இருக்கணும். ஸோ 9 5s are 45 நமக்கு தெரியும். இதில் பெரிய நம்பர் சைன் வந்து மைனஸ்ன்னு வரணும். அதனால் மைனஸ் 9 ப்ளஸ் 5. அப்போது மைனஸும் ப்ளஸும் மைனஸ் 5 9s are 45 அப்படின்ற வேல்யூ வரும். மைனஸ் 9 ப்ளஸ் 5 மைனஸ் 4ன்ற வேல்யூ வரும். அப்போது x2 மைனஸ் 9 இன்ட்டு x2 ப்ளஸ் 5 ஈக்குவல் டு 0. அதாவது x2 மைனஸ் 9 ஈக்குவல் டு 0 ஆர் x2 plus 5 equal to 0. x2 equal to plus 9 or x2 equal to minus 5. ஸோ எங்கள் கொஷினில் x2 equal to y2 அப்படின்ற கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. அதனால் நம்ம என்ன எழுதுகிறோன்னா கோஆர்டினேட் ஆஃப் A ஆர் ஸோ x2 ஈக்குவல் டு y2 அப்படின்னு கொடுத்துருக்கனால x2ஓட வேல்யூ 9ஆக இருந்தால் y2ஓட வேல்யூவும் 9ஆக இருக்கும். இல்லைனா x2ஓட வேல்யூ மைனஸ் 5ஆக இருந்தால் y2ஓட வேல்யூவும் மைனஸ் 5ஆக இருக்கும் அப்படின்னு எழுதுகிறோம். இந்த எக்ஸசைஸோடைய கண்டினியூஷனை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.